ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னை காத்திடுவேன் தினமே. பாடுங்க. ஹல்லேலூயா. கைவிடாத தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அதிசயமான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. மகிமையான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், சுரூபம் ஒன்றும் இல்லையே. கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற எல்லா தீய சக்திகளும், தேசத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும், குடிகளில் இருக்கிற தீங்கும் தீமையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிறேன். சரீரங்களில் கிரியை செய்கிற பலவீனத்தினுடைய ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், அந்தகாரத்தின் இருளின் அதிகாரங்கள், அந்தி கிறிஸ்துனுடைய தாக்கங்கள், சாபத்தினுடைய அடையாளங்கள், வியாதி, கொள்ளை வியாதி எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து படுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சொர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய பலன் இப்பொழுது இங்கும் எங்கும் இறங்கட்டும். இந்த வேளையில சகல நாடுகளிலும் இறங்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மரித்தவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. மரித்தவன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் சொல்லுகிறார், மரித்தவன் பிழைப்பான். கையை தட்டி இந்த தீர்க்க தரிசனத்தை தேசம் எங்கும் அனுப்புவோம். உற்சாகத்தோடு எலும்புகளில் இருக்கிற பலவீனங்கள், எலும்புகளில் இருக்கிற அக்னி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிற கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. கழுத்து வலிகள், பேக் பெயின், முழங்கால் வலிகள், வயத்து வலிகள், கல்லின் தீமைகள், சிறுநீரக கடுப்புகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிற கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தூர தேசத்தில் இருக்கிற கொள்ளை வியாதி பிடித்திருக்கிற, கேன்சர் வியாதி பிடித்திருக்கிற கரா உன்னை சந்திக்கிறேன் என்கிறார். கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. தேசம் எங்கும் பலுகி பெருகிற கொள்ளை வியாதிகளை காண்கிற கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய வல்லமை தேசத்தில் இறங்கட்டும். இப்பொழுது மருத்துவமனையில் விசுவாசத்தோடு படுத்து கிடக்கிற பிள்ளைகள் எழும்பி பிழைப்பார்களாக. முடங்கி கிடக்கிற கால்கள் எழும்பி நடக்கும். சர்ஜரிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் திரும்பி வீடுகளுக்கு கடந்து செல்வார்கள். கர்த்தருடைய அதிசயமான கரம் இந்திய தேசத்தில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அதிசயமான கரம்
இதோ டெல்லியில் இறங்கி வருவதை பார்க்கிறேன். கர்த்தர் ஹல்லேலூயா தேசங்களை ராஜ்யங்களை அசைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேசத்தில் கொடிய பஞ்சம் இதோ கடந்து வருகிறது. இப்பொழுது கையை தட்டி அனுப்புவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எப்படி அனுப்புகிறோமோ அப்படியே தேசத்தில் கொடிய பஞ்சத்தையும் அனுப்புகிறோம். கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. விதவிதமான கொள்ள வியாதிகளை அனுப்புகிறோம். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் நிலச்சரிவுகள் மலைகள் பெயர்ந்து போக குண்டுகள் தகர்ந்து போக புதிதாய் 2 நாடுகள் யுத்தம் செய்து கொள்ள கையை தட்டுங்களாம். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் என்றும் இல்லையே. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. நம்புகிறவங்க கையை தட்டலாம். நம்புகிறவங்க கையை தட்டலாம். விசுவாசிக்கிறவன் கையை தட்டலாம். இந்த உலகம் முடிந்து போகும். இதோ ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். கையை தட்டி 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 இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு ஆமென் என்று சொல்லு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அமருவோம். இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து 2 அதிகாரம் 2 ராஜாக்கள் 6-7 அதில் ஏதாவது ஒரு வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். உங்களுக்கு பிரியமான வேத வசனத்தை நீங்கள் சொன்னால் கர்த்தர் தியானித்து தருவார். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். மறுபடியும் அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். முன் வசனம் பின் வசனம் சேர்த்து வாசிக்கவும். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டார். அல்லேலூயா. மலைகளில அதிகாலையில இராணுவமும் குதிரைகளும் எலிசாவை பிடிப்பதற்கென்று இராணுவமும் குதிரைகளும் மலை மேல் சூழ்ந்திருக்க கண்டு எலிசாவிடத்தில் இதை முறையிடும் போதுதான் இந்த 16வது வசனத்தை சொல்லுகிறார். பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிறான். அதற்கு கீழே என்ன வேலைக்காரன் பதில் சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும்
அந்த மலை நிரம்பி இருப்பதை அவன் கண்டான். உற்சாம கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எக்காலத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறபடியினால் சில ராஜாக்களுக்கு என்ன உண்டு? கோபம் உண்டு. ஆகவே எலிசாவையை பிடிப்பதற்கென்று மலை மேல் யார் வந்தது? இராணுவமும் குதிரைகளும் வந்தது, ரதங்களும் வந்தது. அதை கண்ட வேலைக்காரன் பயப்படுகிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாது, அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் மிகவும் அதிகம். அவன் ஆச்சரியப்படுகிறான், இங்கே யாரும் இல்லையா, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம் என்ன நினைக்கிறான். உடனே எலிசா ஆண்டவரிடத்தில் முறையிட்டு, ஆண்டவரே இதை அவனுக்கு வெளிப்படுத்தும் என்கிறார். அப்பொழுது அவனுடைய மாமிச கண்கள் ஆவிக்குரிய கண்களாக மாறும்போது எலிசாவை சுற்றி அவர்களை விட அதிகமான அக்கினிமயமான தேவ தூதர்களும் குதிரைகளையும் இராணுவமும் நிற்பதை கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு அவர் கூடவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கையை தட்டுங்க. விசுவாசிகள் கையை தட்டலாம், நல்லா தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா. தினம் நம்மை காத்திடுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இப்ப எலிசா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டாலா அவனோடு இருப்பது அக்கினிமயமான குதிரைகள், மாமிச குதிரைகள் அல்ல, அக்கினிமயமான குதிரைகள், வல்லமை மிக்க குதிரைகள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்? மாம்சமான அந்த குதிரைகளை, அந்த குதிரைகளை கண் மயக்கத்தால் கட்டுகிறான். ஹல்லேலூயா. ஒரு மலையில் என்ன பண்றாங்க? அவங்க எலிசாவை தேடி வந்தவங்க தடுமாறுறாங்க, கண்ணு தெரியாம தடுமாறுகிறார்கள். இப்போ எலிசாவை பிடிக்க முடியல. அப்படியே தடுமாறின கூட்டங்களை அப்படியே ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு விடுறாரு. அப்போ ராஜா சொல்கிற ஒரு காரியம் பார்க்கணும். இதில் எலிசா பார்த்தீங்கன்னா, ஆண்டவனே, ராஜாவுக்குன்னு சொல்கிறாரு, ஆண்டவனே இவனை வெட்டி போடு, விரலெல்லாம் வெட்டி போட்டுருவோமான்னு. அப்போ அவர் சொல்லுவார், நீ பட்டயத்தாலையாக கூட்டிகிட்டு வந்த, கிருபையினால் ஆண்டவர் யுத்தம் செய்து கூட்டிகிட்டு வந்தார். இவாளு சோறு போட்டு அனுப்பிடு. உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. எதிரிகளுக்கும் கூட சோறு போட்டு அனுப்புகிற ஒரு மகிமை இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் தேசம் அழிந்து நிர்மூலமாகும், பட்டணங்கள் ஒளிந்து போகும், ஜலப்பிரளயங்கள் உண்டாகும், நிலநடுக்கங்கள் உண்டாகும், அப்பத்துக்கு இறைந்து திரிவார்கள், பிச்சைக்காரர்கள் போல இறைந்து திரிவார்கள், தண்ணீரை தேடி அலைவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசத்தில், நம்முடைய ராஜ்யங்கள், நம்முடைய கிராமங்களில், பட்டணத்தில், வீடுகளில் உண்டாக போகிறது. அப்படி உண்டாகும்போது நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஐயோ, உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேண்டும்? ஆகாரம் வேண்டும் இல்லையா? அந்த இடத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரலோகத்தினுடைய அப்பத்தை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவர். இங்கே எலிசாவை காக்கும்படி அக்கினிமயமான குதிரைகளை மலை உச்சியில் நிரப்பின தேவன் நம்முடைய இல்லங்களிலும் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உற்சாம கையை தட்டி ஹல்லேலூயா. அதிசய தேவனுக்கு சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான எந்த வசனத்தையாவது ஒருவர் எடுத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. வேத வசனம் வாசிக்கும்போது கவனமாக கேட்கணும், கேள்விகள் வரும் என்று. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்து வாசிங்க. பிடிச்சி தான் வேணும் கிடையாது, பிடிக்காததான் வாசிக்கலாம். 27, 28 6ஆம் அதிகாரம்.